அப்ப பிள்ளைகளுக்கு தோல்விகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு, அந்த மனப்பக்குவம் உருவாக்கப்படும். அதுக்கு திறந்த சுதந்திரம் கூடாது. கேட்கறதெல்லாம் கொடு அப்படி என்று சொல்லல இஸ்லாம். கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டீங்கடா நம்மளோட பிள்ளைய நல்ல ஒரு இடத்துக்கு உங்களால் கொண்டு வர முடியாது. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கலாம், இல்லாட்டி வெளிநாட்டில் வாப்பா இருக்கலாம், இல்லாட்டி உங்கள்கிட்ட கை நிறைய காசு இருக்கலாம், இல்லாட்டி கையில் காசு இல்லாட்டியே காணாமல் கண்ட புள்ள, தவங்கடந்து பெற்ற புள்ள, இந்த எந்த புள்ளைய நான் அண்டு வளர்க்குறேன். ஒரு சிலர் வாப்பா இல்லாத புள்ள பிறகு விடுறதுக்கு முன்னே வாப்பா மௌத்தா பேத்தா, இல்லாட்டி உம்மா மௌத்தா பேத்தா, அந்த புள்ளை என்ன மனம் பாடுபாட்டிக்கு அந்த புள்ள மனசை எப்படியாவது சந்தோஷப்படுத்தணும். இந்த மாமாமார் கொடுக்குற செல்லம் இருக்கே, கேட்கறதுக்கு முன்ன கொடுக்குறதும் எல்லாரும் கொண்டாந்து குமிக்கிறதும் அப்படியே உயர்த்திட்டோடு எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கு போய்த்துருவாங்க. அவன் அப்படியே தப்பனுக்குள்ள விழுந்துருவான். அதான் அவுட். அப்போ பிள்ளைகளுக்கு கேட்குறதெல்லாம் கொடுத்தா பிள்ளைகளுக்கிட்ட அந்த தன்னம்பிக்கை வராது. வாழ்க்கையில் வர பிரச்சனைகளை சவாலாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவம் வராது. பிள்ளைகளுக்கு அந்த டேலண்ட் இருக்கணும், தகுதி இருக்கணும். நீங்கள் அரபு நாட்டுக்கு போயிருப்பீங்க, அரபிக்காரன் உள்ள வளர்ப்பான், தொப்பண்டு விடுவான், தொப்பண்டு விடுவான், ரத்தம் பெறும். விட மாட்டேன், தாள் 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 கிளம்பிக்கா ஏன்னா நாம மகனே அவன் ஜன்னல்ல ஏறி நின்றா உளத்தேவில்லை. ஜன்னல் அவன் கையை விட்டுருவான். அவன் ஜன்னல் ஏறினவனுக்கு இறங்க தெரியும். நீ சும்மா ஏறினவனுக்கு இறங்க தெரியும் தானே. அவன் ஏறினத்தை இந்த உம்மாக்காரி கண்டா அந்த பிள்ளைக்கு எறும்பும் கடிக்கப்படாதான், கடிக்கணும், அது கீழே விழணும், தானாக எழும்பணும். அதைத்தான் பழக்கணும். எப்ப பழக்கிற பிள்ளைய எப்ப வளர்க்கும்? ஒரு வீட்டுக்கு போறோம், இந்த வாழைக்கோது திண்ணையில கிடந்ததுக்கு பொண்டாட்டிய வாழ்க்கையை விட்டு பிரிக்க பார்த்தார். ஓ நான் இருக்கேன், அந்த வாழைக்கோதை போய் எடுத்து எப்படி நீ எப்படி போடுவாய்? புள்ள வழி குழுந்தா என்ன செய்யறது? புள்ள என்ன பொட்டையா? கண்ணில்லையா அவன் பிள்ளை? வாழைக்கோதும் கிடக்கணும், அவன் நெட்டி கிடந்துக்கும் போகணும். அதான்டா மனிதன், அதான்டா மனுஷன். பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கையை எதிர்நீச்சல் போடக்கூடிய ஒரு சவாலான வாழ்க்கையை நம்ம உருவாக்கணும். பிரச்சனைகளை எதிர்நோக்க தெரியணும், உள்ளணும், எழும்பணும். இதுதான் உலகம். இந்த இடத்துல குளிர், இந்த இடத்துல சூடு, இந்த இடத்துல பள்ளம், இந்த இடத்துல மோடு, மழை வரும், வெள்ளம் வரும், வெயில் வரும், எல்லாத்தையும் தாங்கணும் என்று பிள்ளைகளை பழக்கணும். பிள்ளைகளை பழக்கணும். ஓ இன்றைக்கு பட்டணி இல்லை, கறி இல்லை, தண்ணியை குடிங்க, இதை பழக்கணுமே. பிள்ளைகளுக்கு தோல்விகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கணும். இல்லமாக அது வேண்டி தர இயலாது. இது உங்களுக்கு பொருத்தம் இல்லை, நம்முடைய கலாச்சாரத்துக்கு சரியில்லை, வாப்பா கிட்ட காசு இல்லை, வேணாம் இல்லைன்னு அடம் பிடிப்பான், விடிய விடிய கத்துவான். தொல்லை தாங்கும் நாம வேண்டி கொடுத்தீங்களா, அவன் அந்த அந்த டேர்னிங் பாயிண்டை பிடிப்பான். ரைட். அப்போ நாம் குப்பரா உளுந்து கொண்டு கத்தினா, பக்கத்து வீட்டையெல்லாம் திரும்பி பார்க்குற அளவுக்கு கத்தினா சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவன் மைண்டில் எடுத்துடுவான். இனி நீங்கள் ஒன்றும் கிளிக்கே இல்லை, அவனுக்கு இதுதான் வேலையாக இருக்கும். கத்துவான், கத்து நடிக்க அவன் கடைக்காரனை தட்டிட்டு கத்துறான்டா ஒரு மைலோ தாடா. 12 மணிக்கு கத்துவான், மைலோ தான் வேணும். உம்மா அங்கர்த்திய தின்னாடா மைலோ போட்டு அங்கர், எனக்கு மைலோ வேணும் அப்படின்டே. கடை பூட்டிருக்கு, வெட்டக்கரை இங்கே பார், எல்லாரும் படுத்துட்டாங்க. நேரத்தை பார் 12 மணி, கடையெல்லாம் பூட்டி மகன் விடியக்குள்ள வேண்டித்தாரன். மைலோ வேணும் அடிச்சு பார்ப்பாங்க, மைலோ வேணுமாம்மா, பாப்பா அடிப்பாவும்மா, அடிப்பாவும்மா, அடிப்பாவும், மைலோ வேணும் அப்படியம்மா. தொல்லை தாங்கொன்னாம கடைக்காரனு கோல் பண்ணி, அல்லாவுக்காக எனக்கு ஒரு மைலோ தாங்கோ, இவன் படுக்க விடுறான்லட்டு வேண்டி கொடுத்தையல். அதுதான் நீங்கள் செய்கிற ஆகப்பெரிய தப்பு. அவுட். என்ன செய்யணும் தெரியுமா? மைலோ இல்லை, கத்துறாங்க, சரி அப்போ கத்துங்க. அந்த கதவை பூட்டி வச்சோடனே அவ படுத்து, அது விடிய விடிய கத்தி விடிஞ்சொலிமி கத்தினாலும் மைலோ இல்லைங்கிற தவறு உணர்ந்து சவுத்து நித்திர போய் எழும்பி முடிவெடுப்பார். அப்போ வாப்பா இல்லைண்டா கிடைக்காது என்ன என்ற ஒரு முடிவு எடுப்பார். வர அடுத்த அன்னைக்கு மைலோம்பார், இல்லை மகனண்டா, அப்போ சரி வாப்பா. அவருக்கு தெரியும், பாப்பாவை தெரியும், உமாவை தெரியும்,
மவனே நீ விடிய கத்தினா இல்லடா மனே எங்களுக்கு நித்திர இல்லை இவனுக்கு பிரச்சனை இல்லை இந்த பல்லையில் அடுத்த விடலாம் முடிச்சுக்கிட்டாங்க எனக்கு பிரச்சனை இல்லை மயிலோ இல்லை அவ்வளோ இதான் அந்த அந்த புள்ள வளர்க்குற முறை நம்ம சென்டிமெண்ட்டாக அவன் பிடிப்பான் சில பிள்ளைகள் பாருங்க தலையை கொண்டு போய் தலையை கொண்டு வச்சு ஒன்று அடிச்சு வீங்கும் நான் வேண்டி கொடுத்துருவோம் என்ன பயங்கரமாய்க்கோ அடிக்கட்டும் அடிக்கானே ஜாயா போகுது ரத்தம் பெறும் வேற நாமளும் அதையும் பார்த்திக்கணும் ரத்தம் பெறும் அப்புறம் ரத்தம் உண்டு அதுக்கு வரைய கற்று நான் அதுக்கு எனக்கு தெரியும் இது நோமாவுது இது வந்து டெத் ஆகாதன்னு தெரியும் தானே ஆனால் நாம எனக்கு சும்மா டெத்தாக சும்மா இருக்க வேண்டியதா ஓவர் சுதந்திரம் உங்களோட பிள்ளைகளை உங்களால் கண்ட்ரோல் பண்ண இயலாத அளவுக்கு கொண்டு போய் விடும். அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக் ஒரு சிலர் வந்து நாங்கள் அப்படி பிள்ளை வளர்க்குறோன்னு ஓட்டு பாப்பா வந்தாலே பிள்ளைகள் இப்படி நட்டுங்க இப்படி பாப்பா வந்து நட்டுக்க அப்படி வந்து நிற்கும். இவன் பெரிய மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருத்தனா பேசுவோம். இவங்களுக்கு அந்த மேனியாங்கிற மனநோய் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கடும் ஸ்ட்ரிக் எடுத்ததுக்கெல்லாம் ஆட்டி பாப்பா ஆட்டி இல்லாட்டி உமா ஆட்டி சரியான ஆட்டி உசுமினா ஆட்டி பயங்கர தண்டனை கொடுக்குறேன். சரியா குந்தண்டா குந்தும் அந்த பிள்ளை நடக்குந்தும் பார்த்தாலே விளங்கும். ஒரு சில ஆக்களை பார்த்தாலே அப்படி பயங்காட்டி பிள்ளைய வளர்ப்பாங்க. அப்படி ஓவர் ஸ்ட்ரிக் அதுவும் பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் தான் கடுமையான வைலண்டாக மாறக்கூடிய பிள்ளைகள். அந்த ஆள் மனசில் அந்த பிள்ளையோட அன்கான்சியஸ் மைண்டில் தனக்கு ஏற்பட்ட பாதிப்பை எங்கேயாவது ஒரு இடத்துல பிரதிபலிக்க செய்யணுங்கிற ஒரு எண்ணம் உருவாகும். அதான் மேனியாங்கிறது. அவன் தான் அடிப்பான் பயங்கரமாக. அவன் தான் அடிப்பான். நம்ம ஸ்கூலில் கேட்போம் பிள்ளைகளுக்கிட்ட, நீ என்ன ஆக போகிறன்னு கேட்போமே, என்ன ஆக போகிறேன்டா, அதான் நான் டாக்டர் ஆகணும், பெரும்பாலும் நான் பைலட் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், நான் டீச்சர் ஆகணும். ஒருத்தன் சொல்லுவேன் நான் ஆர்மி ஆகணும் அம்பான். ஆர்மி ஆகணும்னு 10 பேர் சொன்னால் 8 பேர் கடுமையாக அடி வாங்குறாங்கன்னு அர்த்தம். அந்த 2 பேர் அந்த இந்த படங்களும் இந்த டிவியில் அந்த கேமுகளும் ஃபோனையும் பார்த்துட்டு ஆர்மியில் ஆசைப்பட்டு சொல்கிறவன் 2 பேர் இருப்பான். 8 பேர் திருப்பி அடிக்கணுமென்ற எண்ணத்தில் சொல்லுவான் நான் போலீஸ் ஆகணும் ஆர்மி ஆகணும்பா. அவனை எடுத்து தனி அந்த ஸ்கூல் கவுன்சிலர்கள் வந்து அப்படி தான் பார்ப்பாங்க. அவன் எடுத்து தனியாக அப்படி கடும் தண்டனை நடந்துக்கிட்டு இருக்கு அந்த பிள்ளைக்கு. டார்ச்சர் கூடுது. அப்போ அவன் மனதில் இதை திருப்பி அடிக்கணுங்கிற எண்ணம், அதுக்கு அவன் ஆமியாகும், வில்லன் ஆகும், திருப்பி அடிக்கணும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பாப்பாவுக்கு திருப்பி என்ன ரெண்டு கேட்பாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசு பிறகு என்ன கொத்திக்கு இருக்கும். சரியா ரொம்ப எனக்கு அவ்வளோ அடி வாங்கியிருக்கேன் நான். அதுக்கு மேலே இனி அடி வாங்க இயலாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டும் இருக்கக்கூடாது, திறந்த சுதந்திரத்தையும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. விளையாட போகிற நம்ம எக்ஸாம் நடக்க போகுது, உனக்கு என்ன விளையாட்டு ராகுதாத அப்படின்டா. அவன் படித்ததும் இல்லை விளையாடினதும் இல்லை. என்ன உங்களோட பயத்துக்கு புத்தகத்தை மாற்றி வச்சுக்கிட்டு இருப்பான் மடிக்குள்ள. நீங்கள் பார்க்கக்குள்ளும் ஒரே பக்கத்தில் 1.5 மணித்தால மாதிரி இருப்பான். அடுத்த பக்கத்துக்கு போகும். அவன் காது முழுக்க கிரவுண்டில் இருக்கிற சத்தத்தில் இருக்கும். அவன் படித்ததும் இல்லை விளையாடினதும் இல்லை. ஸ்ட்ரிக் போடா விளையாடுறான்டா. அவன் விளையாட்டு பிள்ளையாவே பேத்துருவான், படிச்சுக்கிட்டு இருக்க மாட்டான். அவனுக்கு 2ஐயும் கலந்து கொடுங்க. மகன் எக்ஸாம் நெருங்குது தெரியும் தானே, இந்த 2 மாதத்தில் எக்ஸாம், விளையாடத்தான் வேணும். சரி 5:30 மணிக்கு வீட்டை நிற்கணும். எத்தனை மணிக்கு? 5:30 மணிக்கு வீட்டை நிற்கணும். தெரியுதா நம்மவே? ஆமாம். இப்போ அவன் சுதந்திரமாக விளையாடுவான். 5:30 மணிக்கு அவனுக்கு பெல் அடிக்கும். இதுக்கு பிறகு நமக்கு பொல் அடிக்கும் என்று தெரியும். அவனுக்கு 5:30க்கு வந்துடுவான். இப்போ வந்து ஃப்ரீயாக படிப்பான். மாதிரியை தொழிட்டு வந்து குந்தான்னா அவனுக்கு இப்போ எந்த டென்ஷனில் விளையாடி முடிஞ்சு தானே. இப்போ புக்கில் நல்லா இறங்கி படிப்பான். இப்போ அவனுக்கு 2ம் செய்ய இயலும். விளையாட்டிலையும் வீரனாவான், படிப்பிலையும் திறமை உள்ளவன் ஆகுவான். களவுல விளையாடினா பெற்ற பிடிச்சிக்கிட்டு மோட்டர் பைக்கை சத்தம் பெற பாப்பா வந்து போல விட்டுருவான். அங்கேயும் அவுட். நீ பாப்பா தானே விட்டு மரணத்துக்கு அவன் பயப்படு அடிப்பான். அடி 6 விளங்கிட்டான். அப்போ சுதந்திரமும் இருக்கணும், ஸ்ட்ரிக்கும் இருக்கணும்.
ரெண்டும் கலந்திருக்கணும். தேவைப்பட்ட நேரத்தை தீர்மானிக்கிறது பெற்றோர்கள் சாய்ஸ். அப்போ பிள்ளைகளை வளர்க்கும் போது அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஆனால் மார்க்க விஷயத்தில் சுதந்திரம் இல்லை, ஸ்ட்ரிக்ட் தான். மார்க்க விஷயங்கள் இருக்குத்தானே, அதில் ஆசைப்படுறாய் அப்போ படு இன்றைக்கு சுபவு சொல்லாமல் அங்கே ஸ்ட்ரிக்ட் தான். மார்க்க விஷயத்தில் சுதந்திரம் எல்லாம் கிடையாது. அவன் ஆசைப்படுறான், ஒவ்வொரு வருஷமும் அவன் பர்த்டே கொண்டாட கேட்குற, என்ன செய்கிற, ஒரு தடவை விடுவோம்ங்கிற சுதந்திரம் மார்க்கத்தில் கிடையாது. இந்த மார்க்கத்தில் மாற்றங்கள் கொண்டு வரப்படாது. அதுதான் அந்த மார்க்கம் என்கிறதே ஒரு அழகானது, அது ரொம்ப இனிமையானது, அது சுதந்திரமானது, இதமானது. அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தோட மார்க்கத்தை கொடுக்கணும். அது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான விஷயம். அதில் ஸ்ட்ரிக்ட் தான். தொழுகை, குர்ஆன் ஓதுறது, நோன்பு வைக்கிறது, பாவங்களில் கைவிடுறது, பித்அத்துக்களை செய்யாமல் இருக்கிறது, இதுல எல்லாம் ஸ்ட்ரிக்ட் தான். இது மகன் அது கூட ஹராம் இல்லை பாப்பா, என்ன சொல்ல பாப்பா, மார்க்கம் இது. நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றான், பொத்து போ அப்படின்னு அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது அந்த விஷயத்தில் நம்ம ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, தவறு செஞ்சிடக்கூடாது.